கணேமுல்ல சஞ்சீவ என்று அழைக்கப்படும் பாதாள உலக குழு தலைவரான சஞ்சீவ குமார சமரரத்னவின் கொலையின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி மற்றும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த ஐவரும் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது. புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் பாதாள உலக குழு உறுப்பினர் கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இஷாரா செவ்வந்தி பிரதான சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை போலீசாரால் பல மாதங்களாக தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி மற்றும் கெகல் பத்தர பத்மேயின் நண்பர்கள் என கூறப்படும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். මෙම රතු නිවේදන නිකුත් කරන ලද සැකකරුවන් හා සැකකරුවන් අත්අඩංගුවට ගැනීමේ තියෙන අවශ්‍යතාවය මත අපිට හැකියාව ලැබුණා මීට දින කිහිපයකට පෙර ශ්‍රී ලංකා පොලිස් දෙපාර්තමේන්තුවේ විශේෂ පොලිස් කණ්ඩායමකට නේපාලය රටට ගොස් අවශ්‍ය කරන සැකකාරියක් ඒ වගේම තවත් සැකකරුවන් කීප දෙනෙක් අපි බහරයට ගන්නට எமக்கு முன்னால் இருந்த அரசாங்கங்களில் கூட வீடுகள் கையளிக்கப்பட்டன. அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் தற்போதைய பெருந்தோட்ட நிறுவனங்கள் காணி பத்திரங்களை கையகப்படுத்தி வைத்திருப்பதால் இடமிருந்தும் நிதியிருந்தும் பாத்ரூம் கூட கட்ட முடியவில்லை. நான் அமைச்சரவையில் இருந்த ஒரு வருடத்தில் என்னால் செய்ய முடிந்ததை ஏன் இந்த அரசாங்கத்தினால் செய்ய முடியவில்லை? இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் 4 முறைப்பாடுகளும் வவுனியாவில் 4 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து யாழ்ப்பாண மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளனர். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் தரம் 6ற்கு மாணவர்களை சேர்ப்பதற்காக சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் தரம் 6ற்கு அனுமதி பெற தேவையான அனைத்து நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டல்கள் இந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இலக்கம் 31 கீழ் 2025 கொண்ட இந்த சுற்றறிக்கையை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.moe.government.lk பிரவேசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தை தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் தங்கத்தின் விலை 20,000 ரூபாவால் சடுதியாக அதிகரித்துள்ளது. கொழும்பு செட்டித்தெரு தங்க நிலவரங்களின்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,65,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,37,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இஷாரா செவ்வந்தியுடன் சேர்ந்து நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் செவ்வந்தியின் உருவ ஒற்றுமையை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரில் உருவ ஒற்றுமை விசாரணை அதிகாரிகளை திடுக்கிட வைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் பிரபல பாதாள உலக குழு தலைவரான கணேமுல்ல சஞ்சீவவை கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து சுட்டு படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி இதுவரை நாட்களும் தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெறும் விசேட செய்தியாளர் சந்திப்பில் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KL சந்திரலால் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முன்னதாக 6.8% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்வழிவுகளை முன்வைத்திருந்தது. குறித்த விடயங்களை பரிசீலித்ததை அடுத்து மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றத்தையும் மேற்கொள்ளாது எதிர்வரும் 3 மாதங்களுக்கு தற்போதைய கட்டணத்தையே பேணிச் செல்வதற்கு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குருக்கள் மடம் பகுதியில் காலை கார் ஒன்று வீதியை விட்டு விலகி மதகுடன் மோதி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்பிலிருந்து சம்மாந்துறை நோக்கி பயணித்த கார் குருக்கள் மடம் முருகன் ஆலயத்திற்கு முன்னால் விபத்துக்குள்ளாகியுள்ளது. காரில் 3 பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்கள் காயங்களுக்குள்ளாகி களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிர் சேதம் ஏற்படாமல் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர்.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ பிணையில் செல்வதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சசீந்திர ராஜபக்ஷ ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். சந்தேக நபரின் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட பிணை மனுவை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த பிணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். தங்காலை கடற்பரப்பில் மிதந்து வந்த நிலையில் சுமார் 30 போதைப்பொருள் பொதிகள் காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தங்காலை கடற்படை ரோந்து படகு மூலம் குறித்த போதைப்பொருள் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடற்படை ரோந்து படகில் உள்ள கடற்படை அதிகாரிகள் போதைப்பொருள் இருப்பதை தரையிறக்கியுள்ளனர். ஜமுனானந்த டாக்டர் பதவி மாற்றம் பெற்று கொழும்பு பெரியாஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார். அப்போது அந்த அர்ஜுனாவின் சந்தர்ப்பத்தில் அமைச்சர் வந்த வேளை நான் எமர்ஜென்சி கேட் அடியில் இருந்து நான் வீடியோ எனது முகநூல் காணொலி ஊடாக விடயங்களை ஒளிபரப்பிக் கொண்டு அமைச்சரை சந்திக்க முயன்ற வேளை, அதுவும் அமைச்சர்கிட்ட இன்விடேஷனில் தான் தந்திரமாக செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸை விட்டு என்ன உள்ளுக்கே என்டர் பண்ண முடியலை. இந்த சந்தர்ப்பங்களையே உபயோகப்படுத்த தவிர்த்திருந்தவர். அப்போது உதவி பணிப்பாளராக கடமையாற்றிய எனது தனிப்பட்ட மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் உரிய ஜமுனானந்தா மருத்துவர் அவர்கள் என்னை நேரடியாக வந்து அந்த இடத்தில் கதைச்சு, தம்பி உங்களை போன்ற ஆக்கள் இருக்க வேண்டும், உங்களை போன்ற ஆக்கள் இந்த மக்களுக்காக நீங்கள் இருக்க வேண்டும், செயற்பட வேண்டும், மிகவும் சந்தோஷம், நான் இதிலிருந்து கதைச்சா எனக்கும் பிரச்சனை, நான் போறேன்னுட்டு போயிட்டார். இந்த விஷயத்தை மிக அண்மையில் நான் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்க என்ற முகநூலில் போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லை, ஜமுனானந்தா சார் மருத்துவர் டாக்டர் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் இருந்த பெரும்பாலானவர்கள் விரும்புவார்கள். அவருடைய பண்பு, அவருடைய மரியாதை அனைவருக்கும் பிடிக்கும். ஒருவரும் ஜமுனானந்தா மருத்துவருக்கு எதிராக ஒருத்தரும் இல்லை என்றே கூறலாம். அப்பேற்பட்ட தங்கமான கடவுள் பக்தியுள்ள மரியாதையான பெருமகனை நான் வாழ்த்தி வணங்கி இருந்தேன். அது சில வேளை சத்தியமூர்த்தி அவர்களுக்கு, மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருந்தே எனக்கு தெரியாது.